வணக்கம் நண்பர்களே. நாத்திகத்தை இஸ்லாமிய மார்க்கம் ஏற்கிறதா? திருக்குர்ஆனில் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை ஒரு சிறிய குறிப்பாக எடுத்து பார்த்தேன். அந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறதுல மதம் சம்பந்தமாகவோ அரசியல் சம்பந்தமாகவோ எந்த விதமான விவாதங்களையும் எழுப்ப விரும்பவில்லை. ஆனால் சில கேள்விகளை நீங்கள் எழுப்புங்கள், அதன் மூலம் விடை தெரியுங்கள், விவாதங்களே அல்ல. இப்போது நாத்திகம் அப்படின்னா என்ன, அது எதை வரையறுக்கிறது, அதை இஸ்லாமிய மார்க்கம் ஏற்றுக்கொள்கிறதா நாத்திகத்தை? ஏனென்றால் நாத்திகம் ஒரு தத்துவம், நாத்திகம் என்பதும் ஒரு சித்தாந்தம், இஸ்லாமியம் என்பதும் ஒரு சித்தாந்தம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது, இந்த இஸ்லாமிய மார்க்கம் நாத்திகத்தை எவ்வாறு வரையறுக்கிறது? ஏனென்றால் வெறுமனை நீங்கள் கடவுளை மறுத்துட்டீங்க, உங்களை நான் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறது முரட்டுத்தனமான தர்க்கவாதத்திற்கு சென்றுவிடும். ஆய்வு பார்வைகளோடு நாம் அணுகினால் மட்டுமே ஒரு சித்தாந்தம் வலுப்பெறும். அந்த இடத்தில் இஸ்லாமிய மார்க்கம் நாத்திகத்தை எவ்வாறு எதிர்கொள்கிறது அதை குறித்து திருக்குர்ஆனிலே சொல்லியிருக்காங்க. என்ன, நாத்திகம் ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு கருத்துகளினால் முன்வைக்கப்படுகிறது. நாத்திகம் அவர்களை முழுமையாக நம்ப வைப்பது என்பது ஒரு வகையான மாற்றம். அவர்களிடம் சில கேள்விகளை கேளுங்கள். திருக்குர்ஆனில் சொன்னது தான், நான் என்னுடைய சேனல் இதில் கூட கீழே போட்டிருக்கேன் வசனங்களை. இந்த பூமியை அவர்கள் படைத்தார்களா? அவர்களே உருவாக்கி கொண்டார்களா? உருவாக்கியது யார்? இந்த பூமியில் இருந்து, உயிரற்ற அந்த நிலத்தில் இருந்து உயிரான தானியங்களை எடுத்து நாம் சாப்பிடுகிறோம் என்றால், விதைத்ததும் அறுவடை செய்வதும் அந்த விதைகளுக்கு உயிர் கொடுத்து தானியங்களாக வருவதும் எதிலிருந்து? இது போன்ற சில உதாரணங்களின் மூலமாக நாம் அவர்களை, நாத்திகர்களை நாம் மாற்று தோற்றத்திற்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் சொல்வதாக திருக்குர்ஆன் சொல்கிறது. நான் அந்த வசனம், எந்த அத்தியாயம் எந்த வசனம் என்பதையும் கீழே குறிப்பிட்றேன், ஆதாரம் இல்லாமல் இதையும் சொல்ல மாட்டேன். அப்போ நாத்திகம் என்பதை, நாத்திகவாதிகள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்களா? நாத்திகம் பேசுபவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்களா? யார் கேட்கணும்? இஸ்லாமியர்கள் இந்த நாத்திகத்திலும் பகுத்தறிவிலும் தங்களை உயர்ந்த நிலையில் இருப்பதாக கருதி கொள்கிற இந்த திராவிட கட்சிகள், குறிப்பாக திமுகவை கேளுங்கள். அவர்கள்தான் உங்களுக்கு எல்லாம் செய்வது போல் தங்களை பாவனை செய்து கொள்கிறார்கள். அவர்களிடம் கேளுங்கள், திருக்குர்ஆன் நாத்திகத்தை எப்படி சொல்கிறது? நீங்கள் திருக்குர்ஆனை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா என கேளுங்கள். தொடர்ந்து